நம்மளோட இந்த நவீன கால தூக்க பிரச்சனைகளுக்கு 1400 வருஷம் பழமையான ஒரு வழிகாட்டி தீர்வு சொல்லுன்னு சொன்ன நம்ப முடியுதா? வாங்க இன்னைக்கு நாம அப்படி ஒரு பழங்கால உறக்க முறையை தான் அலசி ஆராய போறோம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நவீன அறிவியல் இப்பதான் இதோட உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட இப்போ ஸ்மார்ட் வாட்ச், ஸ்லீப் ட்ராக்கர், பலவிதமான செயலிகள்னு இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் ஏன் ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் இன்னமும் பல பேருக்கு ஒரு கனவாவே இருக்கு? இதுக்கான தீர்வு ஏதோ ஒரு புது ஆப்லயோ இல்ல விலை உயர்ந்த கேஜெட்லயும் இல்ல. நாம பார்க்க போறது பல 100 வருஷங்களா சோதிச்சு பார்த்த ஒரு வழிகாட்டி. இது உங்க உடலையும் சரி மனசையும் சரி ஒரு புத்துணர்ச்சியான உறக்கத்துக்கு எப்படி தயார் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த பழங்கால வழிகாட்டி அப்படி என்னதான் சொல்லுது? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் 8 மணி நேரம் கண்ணை மூடிட்டு இருக்கிறது பத்தினதில்ல. இது தூக்கத்தை நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற முக்கியமான தயாரிப்பா பாக்குது. ஒரு முழுமையான அணுகுமுறை இது. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பழங்கால வழக்கத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம பார்க்கும்போது அது எப்படி நம்ம இப்போதைய உயிரியல் உளவியல் கண்டுபிடிப்புகளோட கச்சிதமா பொருந்ததுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம முன்னோர்களுக்கு இயல்பாவே தெரிஞ்ச விஷயங்களை நாம இப்பதான் பெரிய பெரிய ஆய்வகங்கள்ல வச்சு திரும்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் போல. சரி, முதல்ல நம்ம உடம்பையும் நம்ம தூங்குற இடத்தையும் எப்படி தயார்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதுல சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளான சாதாரணமா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இதையெல்லாம் ஒன்னா செய்யும்போது அது ஒரு ஆழ்ந்த தடையற்ற தூக்கத்துக்கு ஒரு அருமையான சூழலை உருவாக்குது. இந்த வழக்கம் ரொம்ப சிம்பிளா தெரிகிற ஒரு விஷயத்துல இருந்து தொடங்குது. ஆனா இது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, நீங்க ஓய்வு எடுக்க போற இடத்த தயார்படுத்துறது. அதாவது நீங்க தூங்க போற படுக்கையே சுத்தமா வச்சுக்கிறது. இந்த சிம்பிளான பழக்கத்துக்கும் அறிவியலுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு பாருங்க. படுக்கையே சும்மா தட்டி விடுற இந்த சின்ன செயல் நம்ம தூக்கத்தை கெடுக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் மைட்ஸ், ஒவ்வாமை ஏற்படுத்துற விஷயங்கள், ஏன் சில சமயம் பூச்சிகள் கிட்ட இருந்து கூட நம்மள பாதுகாக்குது. அடுத்து நம்ம கவனம் நம்ம சுற்றுப்புறத்திலிருந்து நம்ம உடம்புக்கு வருது. இதுக்கு பேரு உழு. இது ஒரு வகையான தூய்மைப்படுத்தும் பழக்கம். இது வெறும் உடம்பா கழுவுறது மட்டும் இல்ல, இது நம்ம உடம்புக்கு ஓகே இப்ப ஓய்வெடுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நாம அனுப்புற ஒரு சிக்னல் மாதிரி. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. தண்ணியால நம்ம உடம்போட முக்கியமான பகுதிகளை கழுவும் போது அது நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உடம்போட வெப்பநிலையை குறைக்குது. இந்த ரெண்டுமே நம்ம உடம்போட இயற்கையான தூக்க ஹார்மோனான மெலட்டோனின் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரி, இப்போ நம்ம உடம்பு தயார்படுத்தியாச்சு. மறுபடியும் நம்ம சுற்றுப்புறத்துக்கு வருவோம். இப்போ செஞ்ச விஷயங்களோட பலனை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம்னு பார்க்கலாம். இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த பழங்கால வழக்கம் நம்ம மூளையோட உயிரியலை நேரடியா சப்போர்ட் பண்ணுது. நம்ம மூளையில பீனியல் சுரப்பின்னு ஒன்று இருக்கு. அது வெளிச்சத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவ். முழு இருட்டுல மட்டும்தான் அதை நம்ம தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனினை உற்பத்தி செய்யும். அதனால முழுமையான இருட்டை உறுதி பண்றது மூலமா நம்ம மூளைக்கு அதோட வேலையை சரியா செய்ய நம்ம உதவி பண்றோம். சரி, நம்ம இடத்தையும் உடம்பையும் தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்மள பல பேர் கவனிக்க தவற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். அதாவது நம்ம தூங்குற பொசிஷன். சரியான ஓய்வுக்கு உங்க உடலை எப்படி நிலைநிறுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குறிப்பிட்ட தூங்கும் நிலைய உங்க உள் உறுப்புகளுக்கான ஒரு எர்கோனாமிக் செட்டப் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்படி வலது பக்கம் திரும்பி படுக்கும்போது இதயம் அழுத்தப்படாம இருக்கு, சுவாசம் எளிதாகுது, செரிமானமும் நல்லபடியா நடக்குது. இதனால உங்க உடல் உண்மையிலேயே தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு முழுமையான ஓய்வு எடுக்குது. சரி, உடம்ப தயார் பண்றத பத்தி பார்த்தாச்சு. ஆனா வாங்க ஒரு உண்மையை ஒத்துக்கலாம். நம்மள பலருக்கும் தூக்கத்துக்கான மிகப்பெரிய போராட்டமே நம்ம மனசுக்குள்ளதான் நடக்குது இல்லையா? அதனாலதான் இந்த பழங்கால வழிகாட்டியில பரபரப்பா ஓடுற நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்குன்னே ஒரு முழு பகுதியே இருக்கு. இந்த மன தயாரிப்போட மையமே ஜிக்ர்னு சொல்ற ஒரு பயிற்சி தான். இதை ஒரு வகையான ஆன்மீக மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லலாம். இது நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கிற அந்த 1000 கவலைகளை நிறுத்தி அதுக்கு பதிலா அமைதியையும் ஒருமுகத்தன்மையையும் கொண்டு வருது. ஆனா சில ராத்திரிகள் இருக்கும், என்ன பண்ணாலும் தூக்கம் வராது, படுக்கையில புரண்டு புரண்டு படுப்போம். அந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல என்ன பண்றது? இந்த பழங்கால வழிகாட்டியில அந்த மாதிரி சமயங்களுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட கருவியும் இருக்கு. தூக்கமின்மைக்கான இந்த பிரார்த்தனை வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது நம்ம மனநிலையை மாற்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. என்னால தூங்க முடியலையேன்னு போராடுற மனநிலையில இருந்து அமைதியா ஏத்துக்கிற மனநிலைக்கு நம்மளை இது மாத்துது. இது ஒரு வகையான சரணடைதல். உடம்பும் மனசும் ரொம்ப டயர்டா இருக்கிற நாட்கள்ல தஸ்பீ ஃபாத்திமான்னு சொல்லப்படுற இந்த 3 பகுதி பாராயணம் ஒரு நல்ல தியான பயிற்சி மாதிரி வேலை செய்யும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம மனசுல இருக்கிற 1000 கவலைகளும் விலகி நம்ம கவனம் ஒரே இடத்துல குவியும். அப்போ நம்ம உடம்பு தானா ரிலாக்ஸ் ஆகி அன்றைய பதற்றங்களை விட்டுடும். சரி, இது உடம்புல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி மெதுவா ஆழமா சில விஷயங்களை சொல்லும்போது அது நேரடியா நம்ம உடம்புல சில மாற்றங்களை ஏற்படுத்துது. நம்ம இதய துடிப்பை மெதுவாக்கி சுவாசத்தை சீராக்குது. சிம்பிளா சொன்னா நம்ம உடம்புக்கு ஸ்லீப் மோடுக்கு போ அப்படின்னு ஒரு தெளிவான சிக்னலை அனுப்புது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? இன்னைக்கு ராத்திரியே நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கலாம்? இந்த நைட்லி செக்லிஸ்ட் நீங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆழ்ந்த அமைதி உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். ஒன்னு பாதுகாப்பு உணர்வையும், இன்னொன்னு மன நிறைவையும், மூணாவது மனசை லேசாக்குறதையும் கொடுக்குது. இதனால நீங்க ரொம்ப அமைதியான கலக்கமில்லாத மனசோட தூக்கத்துல நுழைய முடியும். இது எல்லாத்துல இருந்தும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பழங்கால வழக்கம் தூக்கத்தை நம்ம பார்க்குற விதத்தையே மாத்துது. தூக்கங்கிறது வெறும் ஆஃப் பண்ற சுவிட்ச் மாதிரி இல்ல, அது ஒரு ரீசார்ஜ் பண்ற ப்ராசஸ். நம்ம உடம்பையும் மனசையும் சரி செஞ்சு அடுத்த நாளுக்கு தயார்படுத்துற ஒரு முக்கியமான செயல்முறை. கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வைக்குது. தூக்கம் மாதிரி ஒரு அடிப்படையான விஷயத்துக்கே 1400 வருஷம் பழமையான ஒரு பாரம்பரியத்துல இவ்வளவு அருமையான அறிவியல் பூர்வமான தீர்வுகள் இருக்குன்னா, நம்மளோட மத்த நவீன கால பிரச்சனைகளை தீர்க்க நாம இன்னும் எந்த காலத்தால் அழியாத ஞானத்தை கவனிக்காம விட்டுருக்கோம்? யோசிச்சு பாருங்க.